Hey guys, welcome to my channel. This is Akilan. Today எங்களை பற்றி பார்க்குறேன்னா எங்கள் ஆஃபீஸில் வந்து உமன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஆக்சுவலி உமன்ஸ் டே அன்றைக்கி நான் வந்து வெளியே காம்படிஷன் போனதெல்லாம் அன்றைக்கி கொஞ்சம் இல்லை செலிப்ரேட் பண்ணல. சரி நான் வந்து பேர் மொத்தமாக இருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் ஆஃபீஸ் மேலேயே வந்து ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதான் கிளம்பிட்டுருக்காங்க எல்லாருமே. ஆல்மோஸ்ட் ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து குக் பண்ணிட்டேன். எழுந்து இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பணும். சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து என்னென்ன ஒர்க் இருக்குன்னு தெரியல, அப்படியே எனக்கு வாகா போடுவோம்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். நீ திருவண்ணாமலைக்கு போகலான்னு பார்த்தேன். அப்படி ஹெல்த் கண்டிஷன் திடீர்னு எனக்கு ரொம்ப ஃபியூரியஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆஃப்டர் திஸ் இயர் என்னன்னு தெரியல, காம்படிஷன் ஆஃப்டர் காம்படிஷன் அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையான்னு தெரில, ஃபீவர் வர மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட்னஸ் ஆகுது, எனக்கு ஜிம்முக்கு போகல. ஸோ அதனால் வந்து நம்ம கிளம்பிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டு இதை நம்ம பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா 5 எக் ஒயிட்ஸு, சிக்கன் வந்து நான் வாங்கிட்டு வந்து ஒரு 600 கிராம் சிக்கன் வந்து அரைச்சிட்டு வந்து இப்போ ஒரு 100 கிராம் சிக்கன் இருக்கும். இது எடுத்து நான் ஏர் ஃபயரில் குக் பண்ணிட்டேன். அது குக்கும்பர். ஸோ மார்னிங் மீல் இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஸோ கைஸ் நான் வந்து கிளம்பிட்டேன். அம்மா ஒயிட் ஷர்ட்டே போகிறான்னு சொன்னாங்க. ஸோ நான் ஒயிட் ஷர்ட்டு அது லைக் காலேஜ் போகிற மாதிரி கிளம்பிட்டேன். ஒயிட் ஷர்ட்டு பேண்ட்டு போட்டு ஸோ இப்போ நான் மேலே போய்ட்டு காட்டுறேன். ஹலோ ஆமா எல்லாரும் போட்டுருக்கோம். உள்ள இருக்கீங்களா? மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினரை மகளிர் தினத்திற்காக குற்றவிலக்கு ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக ஸ்ரீ ஹெல்பிங் ஹேண்ட் நிறுவனத்தில் என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த மகளிர் தினம் நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றது யாருக்காவது தெரியுமா? ஸோ நான் கொஞ்சம் கார்ப்ஸ் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் உடம்பு முடியல எனக்கு. ஸோ அதனால் கார்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மை ப்ரோட்டீனில் வந்து வே வித் ஓட்ஸு, பனானா கொஞ்சம், ஆஸ் யூஷுவல் சிக்கன். ஸோ இதான் பார்த்திங்கன்னா மதியம் மீல் எடுக்கிறேன். அது என்ன ரீசன்னா, தொடர்ந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் காம்படிஷன் தொடர்ந்து பண்ணதால் உடம்பு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சு எனக்கு. இந்த காம்பை என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்த 23 பண்ணல கம்மிங் காம்பு. இந்த ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பார்த்துக்காங்க. பட் டயட்டில் தான் இருப்பேன். காம்படிஷன் பண்ணாலும் மோஸ்ட்லி டயட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம சரி ஃபுட் சாப்பிட மாட்டேன். ஏன்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ பில் பண்ண உடம்பு வேஸ்ட் ஆகிடும்ல. ஸோ அந்த ரீசனுக்காக. ஹாய் சொல்லு. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ போய்ட்டு எங்கள் அக்கா செய்யணும் எத்துமேட்டு வீட்டில் விட்றதுக்கு போகிறேன். இவங்க எங்கள் தாத்தா பாட்டி இவங்க 2 பேரும் எத்துமேட்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டு போகிறேன். ஸோ விட்டுட்டு கிளம்பி வரணும். ரொம்ப மாதம் கழிச்சு சாப்பிட்றேன் இது. ஹாய் சொல்லு, பாய் சொல்லு, ஹாய் சொல்லு. எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் சேனை விட்டுட்டு உட்காந்துருக்கோம். சேனை அந்த ஆப்பிள் சாப்பிட்றாரு. ஸோ அவ்வளோதான். ஸோ கைஸ் நான் நேற்று அக்கா வீட்டிலே ஸ்டே பண்ணிட்டேன். ஏன்னா நான் வண்டிக்கு வந்து சீட் கவர் இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. சீட் கவர் ஆர்டர் கொடுத்துருந்தேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இதுதான் என் ஃப்ரெண்டு சஞ்சய்ராஜ், ஸ்கூல் மேட் அந்த ஃப்ரெண்டு வந்து ஆர்மியில் இருக்கான். ஸோ லீவுக்கு வந்திருக்கான். ஏன்னா அவன் அண்ணனுக்கு வந்து எங்கேஜ்மெண்ட்டு. ஸோ அதனால் எங்கடா இருக்குன்னு கேட்டால் அக்கா வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன். ட்ரெஸ் எடுக்கலான்னு சொன்னான் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ ஆனால் அவனுக்கு கிளம்பி வர சொன்னேன். ஸோ அவனுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கோம். ஸோ அப்படியே இதையும் விளாகில் அப்படி கண்டினியூ பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளப்பலாம்.
கேட்பாங்க சொல்லிட்டு நினச்சிட்டு தான் வராங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? வேணாம் கெபாப் தான். பிரியாணி खाली காரமாக இருக்கு. Beef kebab. கார்ப் கட் பண்ணாதான் சிக்கன் ப்ரோட்டீன் பீஃபு அது எவ்வளோ சாப்பிடலாம், உடம்பு மாறாது. கார்ப்பு போட்டு அடிச்சானா உடம்பு மாறிடும். Received QR code payment of 590. ஸோ கைஸ் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் டைம் 12 o'clock ஆகுது. இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் எடுக்கணுன்னே எடுக்கல. ஒரு நேற்றுலேருந்து நான் அப்படியே கோத் ஃப்ளோவாகவே போனேன். நான் போனது பண்ணது எல்லாத்தையும் அப்படியே ஒரு vlog-ஆ மேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த vlog அதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் see you, bye, tata.